இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன், நான் வணங்குகிறேன். இந்த நாளிலும் மேலும் நாம் சிலுவை பற்றி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், சிலுவை என்பது ஒரு தன்னலமற்ற தியாகத்தின் சின்னமாக அது காணப்படுகின்றது. உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் பங்கு பெற்று ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காகவே அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கின்றோம். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தானே ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் அன்று அடிக்கப்பட்டார், சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் பிறந்து நாம் நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்புதானே அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி அங்கே சொல்கிறது. ஆகவே எல்லா காலத்திற்கும் அவர் தேவனாக காணப்படுகின்றார். எல்லா காலத்திலும் அவர் நமக்காக, நம்மை காப்பதற்காக, ஒருவேளை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறவராக, இன்னும் வரக்கூடிய காலத்திலே ராஜாவாக, நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். இதெல்லாம் வேதத்தில் நாம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அன்றாட வாழ்க்கையில வாசித்துக் கொண்டிருக்கின்றோம், செய்திகளை கேட்கின்றோம். ஆனாலும் நாம் மறந்து போகின்றவர்களாக காணப்படுகின்றோம். தேவனாய கர்த்தரே தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயினார் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். உலகத்தை படைத்தவர் அவர். இந்த உலகத்தில் வரப்போகும் பொழுது அவர் ஒரு தேவனாக, அவர் ஒரு எப்பொழுதுமே அவர் தேவனாக அவர் காணப்பட்டார் என்று சொன்னால், நாம் மனிதனாக, நாம் மனுஷர்கள் நாம் பார்த்திருக்க முடியாது. ஆனால் அவர் தன்னை முழுவதுமாக தன் நலத்தை அவர் ஒப்பு கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயனானார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் தன்னலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி பாருங்கள். நம்மை போல் மனிதனாக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். மேலும் நீங்கள் பார்த்து என்று சொன்னால், சிலுவையினுடைய மரணத்திற்கு முன்பதாகவே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக அவன் தன்னை வெறுக்க வேண்டும். தன்னலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர் தன்னலம் இல்லாமல் தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சிலுவை சின்னம் அது ஒரு அடிமையின் சின்னம். அது ஒரு தன்னை முழுவதுமாக மாற்றி தன்னலம் இல்லாமல் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சின்னமாக காணப்படுகின்றது. ஆகவே அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னை வெறுக்க வேண்டும், சிலுவை சுமக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். தன்னை வெறுத்தால்தான் அங்கே சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம். தேவன் தன்னுடைய ரூபத்தை மாற்றி மனுஷ சாயலானால தன்னை வெறுத்து தன்னை அப்படியே மாற்றி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் மனுஷ சாயலான ஆகி நம்மை போல் இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னை வெறுத்தது நிமித்தமாக, இந்த நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, அவர் அடிக்கப்படுவதற்காக அவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த நிமித்தமாக அவர் சிலுவையை சுமந்தார். அதன் நிமித்தமாக நமக்கு மேன்மை. மேலும் நீங்கள் பார்த்து சொன்னால், அவர் சுமந்த சிலுவையை, பாடுகளை நீங்களும் நானும் அனுபவித்தால்தான் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற முடியும். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து என்று சொன்னால் அநேக சோதனைகள் நமக்கு வரும். ஒருவேளை சோதனைகள் வந்துவிட்டால் கிறிஸ்துவர்கள் கூட நம்மிடத்தில் வாழக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், தேவன் எனக்கு இந்த சோதனையை கொடுத்து விட்டார் என்று சொல்லி. அது அப்படி அல்ல. அவர் கொடுக்கக்கூடிய சோதனை அல்ல, நீங்களும் நானும் செய்கின்ற பாவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக அது காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நாம் அவருக்குள்ளாக தன்னை வெறுத்து நாம் அவருக்குள்ளாக அந்த சிலுவையை நோக்கி சிலுவையை சுமந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். உலகத்திலே பிரச்சனைகள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாம் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக கொடுக்கப்படுகிறது சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு நாள் நம்முடைய நாதராய் இயேசு நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுப்பவர் அல்ல, நமக்கு வியாதிகளை கொடுப்பவர் அல்ல. ஏனென்று சொன்னால்,
இந்த உலகத்திலே அவர் நமக்காக அனுப்பப்பட்டார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக மனுஷ சாயலாக மனுஷனாக நம்மோடு நம்ம வாழ்ந்து அனுபவித்து எல்லாவற்றையும் முன்மாதிரியாக செய்து காண்பிப்பதற்காக அனுப்பப்பட்டவர். ஆகவே அவர் சிலுவையின் மூலமாக தன்னை வெறுத்தவராக, அந்த சிலுவை சின்னம் என்பது தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு முன்மாதிரியாக இங்கே நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படும். ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் சுயநலத்தை மாற்ற வேண்டும். தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், எனது எனது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் சோதனைக்குள்ளாக கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாகத்தான் நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அது மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த சிலுவை சுமக்க வேண்டும், அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அது நிமித்தமாகத்தான் நாம் இயேசுக்குள்ளாக இயேசுவோடு வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். மேலும் நீங்கள் பார்த்து சொன்னால் அங்கே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அங்கே கர்த்தருடைய பெட்டி அங்கே வீதியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாவீது அதற்கு முன்பதாக ஆடி பாடிக்கொண்டிருக்கின்றான். அங்கே சவுலினுடைய குமார்த்தியாய் மீகாள் அதை பலகனி வழியாக பார்க்கின்றார். எப்படி இந்த நடனமாடிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றான். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து நடனம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அவன் வீதியிலே அந்த பெட்டிக்கு முன்பதாக அவன் ஆடி பாடி வரவில்லை. சணல் நூல் தரித்தவனாக, அதன் நிமித்தமாக ஏற்படுத்தப்பட்ட ஆடையை தரித்தவனாக, தன்னை முழுவதுமாக தாழ்த்தினவனாக, தன்னலத்தையே அங்கே முற்றிலுமாக மாற்றினவனாக அவன் அங்கே காணப்பட்ட நிமித்தமாக அவன் மிகப்பெரியவனாக அவன் அங்கே காணப்பட்டான். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமானேன் என்று சொல்லி அவன் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி அங்கே அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். தாவீது அவருடைய பார்வைக்கு எப்பொழுதுமே ஒரு உன்னதமானவனாக, அவன் மேன்மையானவனாக காணப்பட்டான். காரணம் என்னவென்று சொன்னால் முழுவதுமாக தன்னை வெறுத்து தான் என்ற அந்த எண்ணமே இல்லாமல் முழுவதுமாக அர்ப்பணித்த நிமித்தமாக அங்கே தாவீது அங்கே மேன்மைப்படுத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி தன்னலமுள்ள வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் எனக்கு என்று தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் அந்த கடைசி நாள் ஒப்பு கொடுத்தப்பட்ட சிலுவை நமக்கு முன்பதாக காணப்படுகின்றது. சிலுவை சுமக்கக்கூடிய அனுபவம் நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படி என்றால்தான் அவருக்கு பின் சென்று அவருடைய பிள்ளைகளாக வாழ முடியும். கடைசி நாட்களிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சிலுவை என்பது நமக்கு ஒரு சின்னமாக, ஒரு எச்சரிப்பின் சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக நீ தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்வாய் என்று சொன்னால், சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு பின்பதாக செல்லக்கூடிய அந்த பரிசுத்தமான வாழ்க்கை கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த கால நேரத்தை நம்மை பார்த்து நம்முடைய நாதராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தன்னை வெறுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிலுவை சுமக்கக்கூடிய அனுபவம் காணப்படுகின்றதா? அப்படி என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றினதாக அந்த தன்னலம் இல்லாத ஒரு சின்னமாக இந்த சிலுவை என்னாலும் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சின்னமாக காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் அப்பா தன்னலமற்றவர்களாக வாழ வேண்டும். தன்னை வெறுத்து சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் இயேசுவை பின் செல்ல முடியும் என்று சொல்லி நீ கற்று தந்திருக்க ஆண்டவரே. அதன்படியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு பயனுள்ள நாட்களாக மாற்றி தாரும் ஆண்டவரே. சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் அது இயேசுவுக்கு பின்னால் செல்வதற்காக கொடுக்கப்படக்கூடியது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து உமக்குள்ளாக இன்னும் ஆண்டவரே அதிகமாக எங்களை தாழ்த்தி உங்களுக்கு இடத்துல ஒப்புக் கொடுக்க ஒரு தாவீதை போல ஒரு தாழ்மையாக காணப்படக்கூடிய அந்த வாழ்க்கைகளுக்கு தாரும் ஆண்டவரே. அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் நீர் பரிசுத்தத்தை கொடும், உயர்வை கொடும் ஐயா. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம், ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.